ரொம்ப நியாயமான சவால், விட வேண்டிய சவால். அது வந்து ரொம்ப சரி. 100% ஆதரிக்க வேண்டிய விஷயம். எந்த குழப்பமும் இல்ல. திரு விஜய் அவர்களும் வெளியிடணும். தன்னுடைய சொத்து கணக்கு வெளியிடணும். இப்ப என்ன இப்ப வந்து அவர் வந்து நியாயமா சம்பாதிச்சிருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி சம்பாதிச்சிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சம்பாதிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு செலவு தான் அழிச்சிருப்பாரு, சம்பாதிச்சிருப்பாரு நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அவரும் வெளியிடணும், எல்லாருமே வெளியிடணும். அதுல வந்து குழப்பம் இல்ல. இந்த மாதிரி அரசியல்ல ஒரு தூய்மையை நோக்கி போறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்திருக்கோம். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து முதலமைச்சர் இருந்து இறந்த கடைசி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11, 12 ஆண்டுகள்ல ஒரு ஒரு சென்ட் நிலம் கூட, ஒரு ரூ. 1000 மதிப்புள்ள ஒரு நிலம் கூட, ஒரு இடம் கூட, ஒரு ப்ராப்பர்ட்டி கூட, எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் எங்கேயுமே அவர் பேர்லயோ, அவருடைய உறவினர்கள் பேர்லயோ, அவருடைய அண்ணன் பிள்ளைகள் பேர்லயோ, ஜானகி அம்மா உறவினர்கள் பேர்லயோ, யார் பேர்லயுமே ஒரு சென்ட், ஒரு ஏக்கர், ஒரு ரூ. 1000 பெருமான லேண்ட் கூட ரிஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு முன்னாடி அவர்கள் உழைத்து சம்பாதித்து சினிமால சம்பாதித்தவர்கள் 1000 கோடி கோடியா சம்பாதிச்சாங்க. அதற்கு பிறகு ஒரு ரூபாவோட சம்பாதிக்கலாம் பாக்குறோம். அதே போல நாளைக்கு நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு கனவு காண்கிற திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக அவருடைய சொத்து கணக்கை வெளியிட்டு நான் வந்து தேர்தல் நிக்க போறதுக்கு முன்னாடி என்னுடைய சொத்து இவ்வளவுங்க, அது மாதிரி எல்லாரும் வெளியிடுறதுன்னு சொன்னோம். அவருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அரசியல்வாதிகளுக்கு சவால் விடுறாங்க இல்லையா? அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொத்து கணக்கையும் தாக்கல் செய்வாங்க.